பப்பு தள்ளு வண்டியில ஐஸ் விக்கிற ஒருத்தன். அவன் தெரு தெருவா அலைஞ்சு ஐஸ்கிரீமை வித்துக்கிட்டு இருந்தான். குல்ஃபி ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ்கிரீம். வெயில் காலத்துல நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுவே குளிர்காலத்துல அவன் கொண்டு வர ஐஸ்கிரீமை யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு தவிர. அவ தான் சோபா. சோபா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்து பொண்ணு. அவ தினமும் பப்புவோட குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வருவா. உங்களுக்கு நிஜமாவே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குங்களா? இல்ல. அப்புறம் அவ அங்கிருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டா. அப்புறம் அந்த நிமிஷமே பப்பு சோபாவோட காதல் கதை ஆரம்பிச்சிடுச்சு. அவ தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சாக்குல பப்புவை மீட் பண்றதுக்காக வெளியில வருவா. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சில மாசத்துக்கு அப்புறமாவே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பப்பு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நானும் அதைத்தான் விருப்பப்படுறேன். ஆனா உன் குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் என்ன மாதிரி ஒரு ஏழை பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. அது உண்மைதான். ஆனாலும் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அதிகமா எதுவும் கிடையாதே. நீ என்ன கொடுக்கறியோ அதுலயே நான் சந்தோஷமா இருப்பேன். பப்புவும் சோபாவும் ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோபாவோட அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்லை. அதனால அவங்களோட பொண்ணை அவங்க வெறுத்துட்டாங்க. இன்னையிலிருந்து உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. இனிமே நீ எங்க முகத்துல கூட முழிக்க கூடாது. சோபா ரொம்ப கவலைப்பட்டா. ஆனா அவளுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. பப்பு சோபாவை தன்னோட குடிசைக்கு கூட்டிட்டு வந்தான். உன் வீடு மாதிரி பெரிய வீடெல்லாம் இல்லை. ஆனா இருக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் எனக்கு சொந்தமானது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். தாராளமா. ஷோபா பப்புவை அந்த அளவுக்கு விருப்பப்பட்டா. அவனோட அந்த ஏழ்மையில வாட்டத்து கூட இவ தயாரா இருந்தா. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அது பப்புவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இப்படி பண்ணிட்டேனே. அரண்மனையில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணை நெருப்புல கொண்டு வந்து தள்ளிட்டேனே. இவ இது நாள் வரைக்கும் அவ சாப்பிட்ட தட்டை கூட கொண்டு போய் வச்சிருக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டில் பாத்திரங்களை கழுவுறா. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இவளை நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். மறுநாள் காலையிலேயே சீக்கிரமா பப்பு ரெடி ஆயிட்டான். மணி இப்பதானங்க 9 ஆகுது. ஆ, எனக்கும் தெரியும். ஆனா இனிமே நான் தினமும் இந்த டைமுக்கு தான் கிளம்புவேன். நான் நிறைய நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுவும் சீக்கிரமாவே. உங்க விருப்பம் போல செய்யுங்க. அப்புறம் அவன் தன்னோட குல்ஃபி ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு கிளம்பிட்டான். குல்ஃபி ஐஸ்கிரீம். சில ஆட்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. அப்புறம் பப்பு நடந்து போய்கிட்டே இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு வெளியில போய் நின்னான். பசங்க அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. அப்புறம் அவன் பார்க்குக்கு வெளியில போய் நின்னான். அங்கேயும் நிறைய ஜனங்க அவனோட ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டாங்க. ஏ கடவுளே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்லை. ஆனா என்னோட ஆசை என்னன்னா, நான் என்னோட சோபாவுக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கணும். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இதே போல எப்பவுமே இருக்கணும். போக போக மத்தியானம் ஆயிடுச்சு. சூரியன் உச்சியில இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கணும். போய் சாப்பாடு சாப்பிடலாம். அப்புறம் மறுபடியும் நான் போய் இந்த ஐஸ்கிரீம் விற்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பணும். பப்புவோட கவனம் ஒரு பழைய மரத்துல போச்சு. அந்த மரம் ரொம்பவே பெருசா இருந்தது. அப்புறம் அதோட விழுதுகளும் ரொம்ப நீளமா இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே நிழல் இருந்தது. அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். பப்பு தன்னோட வண்டியோட அந்த மரத்துக்கடியில உட்காந்துட்டான். அப்புறம் அவன் தன்னோட சாப்பாடை எடுத்தான். அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சான். 3-4 ரொட்டியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. அவன் தண்ணியை குடிச்சான். அப்புறம் கடவுளுக்கு நன்றியை சொன்னான். அப்பா கடவுளே, இந்த சாப்பாடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக நீங்க வாழ்க்கையில நிறையவே கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ எனக்காக நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை துணையையும் கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி. எனக்காக இன்னும் ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க கடவுளே. இதே போல நான் கொண்டு போற எல்லா குல்ஃபி ஐஸ்கிரீமும் சீக்கிரமாவே வித்துடணும். நான் சோபாவோட ஒவ்வொரு ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுற அளவுக்கு நான் நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் ஆண்டவா. பப்பு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணான். அப்புறம் அந்த இடத்த விட்டு எழுந்தான். அப்புறம் அவன் கையை கழுவினான். அப்புறம் அவன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பினான். அவன் கொஞ்ச தூரம் போய் சேர்ந்த உடனே அப்புறம் திடீர்னு அந்த இடத்துக்கு அவனோட குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டாங்க. அண்ணா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. அங்கிள், எனக்கும் 3 வேணும்.
அப்புறம் எனக்கு 10 வேணும் 10. பப்பு எல்லாருக்கும் குல்ஃபி ஐஸ்கிரீமை செஞ்சு செஞ்சு கொடுத்தான். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவன் கொண்டு போயிருந்த ஐஸ்கிரீம் எல்லாமே வித்து போச்சு. அடேங்கப்பா, இன்னைக்கு என்ன மேஜிக்கே நடந்துடுச்சு. எல்லா ஐஸ்கிரீமும் வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அதிகமான பணத்தை நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்லையே. ஒரு வேலை பண்ணலாம், நம்ம இந்த பணத்தில் ஷோபாவுக்காக ஒரு புது புடவை வாங்கிட்டு போகலாம். பப்பு ஒரு புடவையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான். இந்தா ஷோபா, இது உனக்காக தான். அடேங்க அப்பா, இது எங்கேருந்து வாங்குனீங்க? இது ரொம்ப காஸ்ட்லி மாதிரி தெரியுது. காஸ்ட்லி தான். உனக்கு ஒன்று தெரியுமா ஷோபா, இன்னைக்கு நான் கொண்டு போன எல்லா குல்ஃபி ஐஸ்கிரீமும் ஃபுல்லாக விற்று போச்சு. நான் இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிச்சேன் தெரியுமா? அடேங்கப்பா, இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. கடவுள் இது மாதிரியே எப்போவுமே அவர் கருணையை என் மேலே காட்டிக்கிட்டே இருக்கணும். நாளையிலேருந்து நான் நிறைய ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். இன்னும் நிறைய வருமானம் வரும். சரிங்க, உங்க விருப்பம் போலயே செய்யுங்க. மறுநாள் பப்பு வழக்கத்தை விட அதிகமான ஐஸ்கிரீமை செஞ்சான். அப்புறம் தினமும் போல விற்கிறதுக்கு கிளம்பினான். இன்னைக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாம் அவனை சூழ்ந்துட்டாங்க. சில பேருக்கு 4 குல்ஃபி ஐஸ்கிரீம் தேவைப்பட்டுச்சு, சில பேருக்கு 5. அப்புறம் என்ன, 1 மணி நேரத்துக்குள்ள அவன் கொண்டு போன ஐஸ்கிரீம் எல்லாமே வித்து போச்சு. அப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாம், ஐஸ்கிரீம் எல்லாமே விற்று போச்சு. இவ்வளோ சீக்கிரம் எப்படி? அதுதான் எனக்கும் தெரியவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்கே பாரு. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான குல்ஃபி ஐஸ்கிரீமை பப்பு செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் இது எல்லாமே அவன் கொண்டு போன உடனுக்குடனே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்லயே பப்பு ஒரு பெரிய வீட்டை வாங்கிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ காலடி எடுத்து வச்ச அதிர்ஷ்டம்தான். இல்லைனா நான் இது வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் தள்ளு வண்டியை தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். என்னைக்கு நீ என் வாழ்க்கையில் என் கூட வந்து சேர்ந்தியோ அப்போவே என்னோட குல்ஃபி ஐஸ்கிரீம் வியாபாரம் அதிகமாயிடுச்சு. நீ உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரி ஷோபா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அந்த கடவுளோட கருணை தாங்க. நீங்க எனக்கு எல்லா விதமான சந்தோஷங்களை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, இப்போ அந்த சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. இதெல்லாம் அந்த கடவுளோட கருணை தாங்க. பப்புவோட எண்ணம் இது எல்லாத்துக்கும் காரணம் சோபா வந்த அதிர்ஷ்டம்னு. ஆனா சோபா இதெல்லாம் அந்த கடவுளோட கருணைன்னு சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா உண்மையிலேயே உண்மை எதுன்னா, அன்னைக்கு பப்பு எந்த மரத்தடியில உட்கார்ந்துருந்தானோ அது ஒன்றும் சாதாரண மரம் இல்லை, அது ஒரு கல்பவருஷ மரம். அந்த இடத்துல இருந்து நாம எதை கேட்டாலும் நம்ம ஆசை நிறைவேறிடும். பப்பு கல்பவருஷத்துக்கிட்ட தன்னோட ஆசைகளை சொன்னான். கடவுளே, என்னோட விருப்பம் எல்லாம் ஒன்று தான். நான் தினமும் கொண்டு வர குல்ஃபி ஐஸ்கிரீம் எல்லாம் சீக்கிரமாக விற்று போகணும். நான் அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணும். நான் ஷோபாவோட எல்லா விருப்பத்தையும் கனவையும் நிறைவேற்றணும். அந்த கல்பவருஷம் பப்புவோட ஆசைகள் மொத்தத்தையும் நிறைவேற்றுச்சு. பப்பு இப்போ ஒரு சாதாரண குல்ஃபி ஐஸ்கிரீம் விற்கிறவன் கிடையாது. இப்போ அவனுக்கு சொந்தமா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது. அங்க எப்ப பார்த்தாலும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்துகிட்டே இருப்பாங்க. பப்பு சோபாவோட வாழ்க்கை நிம்மதியா இருந்தது.